அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் சங்கரலிங்காய நமக. இறைவாவும் சக்தியை என்னதென்று உணர்ந்திட இதுவரை பூமியில் யாரும் இல்லை. ஆண்டவனே, உன் ஆற்றல் முழுவதும் அறிந்தவர்கள் இந்த அவடியில் யாரும் பிறக்கவில்லை. இனிமே உன் திருவிளையாடல் முழுவதும் தெரிந்தவர் இந்த ஜெகத்தில் யாரும் தோன்றவில்லை. கடவுளே, உன் கணக்கிலே இன்னதென்று அறிந்தவர்கள் இந்த காசினியில் யாரும் உதிக்கவில்லை. காலாகாலம் கடந்ததோர் ஜோதியாய், கற்பனைக்கும் எட்டாத அற்புத மெய்ப்பொருளாய், கண்ணுக்கும் கருத்துக்கும் காணாத காட்சியாய் எங்கும் கலந்திருந்தோனே, என் கருத்தில் வந்து கலந்திடுவாய். கோடான கோடி அண்டங்களையும் கோடான கோடி கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் 85 லட்சம் ஜீவபேதங்களையும் படைத்து இறைவன் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார், ஆண்டு கொண்டிருக்கின்றார், நிர்வாகித்துக் கொண்டிருக்கின்றார், நடத்தி கொண்டிருக்கின்றார், நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அருவமுள்ளிலிருந்து ஆலமரம் வரைக்கும் ஓரறிவு படைத்த தாவரங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை நாம் சிந்தித்தாலே அதிசயிக்க வைக்கிறது. எப்படி ஒரே மண்ணில், ஒரே தண்ணீரில், ஒரே காற்றில் இந்த மாறுபட்ட மனமும் குணமும் இனமும் எப்படி ஏற்படுகிறது என்று சிந்திக்க வைக்கிறது நம் அறிவை. அப்படியே ஒவ்வொரு ஜீவன்களும் ஒரு சித்தெரும்பு எடுத்துக்கொண்டால் கூட அதற்கு ஒரு வயிறு, வாயு, அதற்கு எண்ணங்கள், அந்த சிறிய உருவத்திற்கு இப்படி அணுவுக்குள் அணுவாகவும் அண்டங்களாம் நிறைந்தும் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் படைத்த இறைவனை ஒவ்வொருவரும் பல வகையிலே உருவகப்படுத்துகிறார்கள். அவரவர்கள் மனதுக்கு பட்டவாறு பார்த்தவாறு சொல்லி வருகின்றார்கள். இது எதுதான் உண்மை, எதுதான் பொய் என்று நாம் சிந்திக்கும் போது நமக்கு குழப்பம் ஏற்படுகின்றது. அதனால்தான் வள்ளற் பெருமான் சொன்னார், இவைகளையெல்லாம் கடந்து சென்று பார்த்தார். பரவெளி, சிவவெளி, அருள்வெளி, புளியவெளி, மேலே ஜோதிவெளி, ஜோதி வெளிக்கு மேலுள்ளதோர் புளியவெளி நாடு. அப்போது போய் பார்க்கும்போது இந்த ஜாதி, மதம், சமயம், வருணம், ஆச்சிரமம், இந்த மற்ற இந்த மூடத்தனமான செயல்களெல்லாம் தேவையில்லை என்று சொல்லுகிறார் வள்ளற் பெருமான். மேலும் அதற்கு மேலும் இன்னும் வள்ளற் பெருமானுக்கும் அகப்படாத இறை சக்தி இருக்குமா என்று கூட நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நம்மால் அளந்து கொள்ள முடியாத ஒரு சக்தி தான் இறைவன். அதுதான் மாணிக்கவாசகர் சொன்னார், உலகலாம் உணர்ந்தும் ஓதுதற்கரியல் என்று சொல்கிறார். இதான் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது இதுதான் வள்ளற் பெருமான் இது அது என உரைப்பதறிதான்னு சொல்றார். இதில் தான் இருக்கிறது, இதில் தான் இருக்கிறது என்று சொல்ல முடியாது என்று சொல்கிறார். இப்படி இருந்தும் இல்லாததுமாய், புரிந்தும் புரியாததுமாய், தெரிந்தும் தெரியாததுமாய் இருக்கக்கூடிய இறைவனை நாம் இடைவிடாது கருத்து நினைத்து நம்மை உருவாக்கிய உருவை கொடுத்து உயிராக இருந்து நம்ம வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவனை என்றென்றும் மறவாதிருந்து அவர் திருவடி அடைய வேண்டும் என்பதுதான் மனித பிரிவினுடைய எடுத்த பயன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெரு